அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 10 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,926 நம்மளுக்கு பாசிட்டிவாக நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் நம்மளுக்கு கேப் அப்பில் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஓப்பன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 23,900 23,950 இந்த ரெண்டு ஏரியா வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டர்டே ஹை. இந்த ஏரியாவுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மேலே போக முடியும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பனுக்கு மேலே ஒரு 100 பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு சைடுவேவாக போகக்கூடாது. சைடாகவே போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓப்பன் ஆனோட்டி நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். ஓப்பன் ஆனோட்டி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் மார்க் பண்ணிக்கிங்க. ஹை லோ வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். லோவை பிரேக் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். ஓப்பன் வந்து நம்மளுக்கு லோ வந்து நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. ஒன் டே ரேஞ்ச் வந்து இப்போ நம்மளுக்கு அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த 200 பாயிண்ட்டுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது. அந்த பெருசாக நம்மளுக்கு தெரியல. ஆனால் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அது கேப் அப்லேயே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனில் கொடுக்குறப்பே நம்மளுக்கு மேலே கொண்டுட்டு போயிடுறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த இதோட டார்கெட் வந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து 23,915 23,900ங்கிறது அதோட டார்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி, இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட்டில் பார்ப்போம். ஒன் ஹவர் சார்ட்லையும் அதே தான். நம்மளுக்கு ஒரு கேப் அப்பு நம்மளுக்கு நேற்று வந்து கேப் அப்பில் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருந்தாங்க. இப்போ இந்த கேப் ஃபில்லிங் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் கேப் ஃபில்லிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போயிட்டு இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு திருப்பி கீழே கொண்டுட்டு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடம் நம்மளுக்கு 23,962ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓப்பன் ஆனோட்டி இங்கே வந்து சஸ்டெயின் ஆகக்கூடாது. சஸ்டெயின் ஆகினாங்கன்னா கீழே வரலாம். இல்லை அப்படின்னா இந்த 24,000க்கு மேலே மார்க்கெட் மேலே போகிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த 24,000 பிரேக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தோணுது. இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகி கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சார்ட் இந்த நம்ம ஐவி பார்ப்போம். ஐவியில் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து 20ம் புட் சைடு வந்து 19 இருக்காங்க. அப்போ ரெண்டு சைடுமே நம்மளுக்கு ஈவனாக ஓரளவுக்கு ஈவனாக இருக்கிறாங்க. ஒரு மூவ்மெண்ட் ரெண்டு சைடுமே கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். அப்போ ஒரு இடத்துல ஸ்டார்டிங்கில் இன்னைக்கு காலையிலேயே ஓப்பன் ஆகிறப்ப ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சைடு வேவாக போகிறாங்க அப்படின்னா ஒரு செகண்ட் ஆஃப் ஒரு 1:30 2 o'clock மேலே இதே ஷார்ப் மூவ்மெண்ட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிக்கிங்க. இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிங்க. இந்த இடத்துக்குலாம் வரப்போ நல்ல ஒரு இம்பாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.